தீர்ப்பிடுதல். கத்தியால் குத்துவதை விட கம்பியால் அடிப்பதை விட மிகவும் மோசமானது நாம் ஒருவரை பற்றி உண்மை தெரியாமல் தீர்ப்பிடுவது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தெருக்கள், நாம் வசிக்கக்கூடிய பகுதிகள், ஊர் அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடங்கள், இப்படி எண்ணற்ற இடங்களில் உண்மை என்னன்னே தெரியாமல் யாரோ ஒருவரை பற்றி அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு நமக்கு உண்மை என்ன என்பது நமக்கு உண்மையாகவே தெரியாது. ஆனால் நாம் கேட்டதை மட்டுமே வைத்துக்கொண்டு அவங்க இப்படியாமோ இவங்க இப்படியாமோ அப்படின்னு ஒரு தவறான பிம்பத்தை கட்டி அமைத்து அந்த மனிதர்களை அடிப்பதை விட குத்துவதை விட நம்முடைய தீர்ப்பிடுதல், நம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் கொன்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, இப்படி செய்வதும் நம்மை பற்றியும் யாரோ ஒருவர் எங்கேயோ இதை போன்று பேசிக்கொண்டிருப்பார்கள். அது எப்பொழுது உங்கள் காதுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த வேறு யாரென்றே தெரியாத மனிதரை நாம் எப்படி தீர்ப்பிட்டு வலியையும் காயத்தையும் ஏற்படுத்தினோமோ அதே போன்று நமக்கும் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு என்ன சொன்னார்? உங்களிலே பாவமே செய்யாதவர்கள் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னார். இயேசு தீர்ப்பிடப்பட்டார். அவர் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் அந்த மக்களால் அவர் தீர்ப்பிடப்பட்டார். அதே போல் பல நேரங்களில் நாம் எந்த இதுவுமே செய்யலைனாலுமே கூட பொறாமையால், போட்டியால், நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் நம்மை பற்றி தவறான ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கும் தம்மை பற்றி தவறான செய்திகளை பரப்பி நம்மை தீர்ப்பிடுவதற்கும் முயற்சி செய்வார்கள். அதை நாம் இந்த தவக்காலத்தில் இயேசு எப்படி ஒன்றுமே அவர் செய்யாத தவறுக்கு தீர்ப்பிடப்பட்டாரோ அது எவ்வாறு உண்மை அல்ல என்பது நமக்கு தெரிந்து நாம் ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் நாமும் எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களை தீர்ப்பிடாமல் நமது வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிப்போம், மற்றவர்களை வாழ அனுமதிப்போம்.